அத்தாச்சி, டீ தூள் காலி ஆயிடுச்சு. வாங்கணுமா இல்ல வீட்ல இருக்கா? இருக்கு. அங்க இல்ல, அது எங்க இருக்கு? ஏண்டி எல்லாத்தையும் நான் என்ன மடியிலையா கட்டி வச்சிருக்கேன்? ஷெல்ஃப்ல தான் இருக்கும். ஷெல்ஃப்ல இல்ல, தேடி பார்த்தேன். ஏய், நல்லா தேடி பாரு. தேவையில்லாத வேலையெல்லாம் நல்லா செய்ய தெரியுதுல்ல. டீ தூளை தேடி கண்டுபிடிச்சு எடுக்க தெரியாதா? அப்படி கேளுக்கா. இப்ப எதுக்கு என்கிட்ட கடுகடுன்னு பேசுறிய? இத பாரு, நீ செஞ்ச வேலைக்கெல்லாம் உன்னை நடு வீட்டுல உட்கார வச்சு பாத பூஜை செய்வாங்கன்னு நினைச்சியா? நானா இருக்க போய் உன்னை சும்மா விட்டேன். என் இடத்துல வேற எவ்வளவு இருந்திருக்கட்டும், உன் கதையே வேற மாதிரி ஆயிருக்கும். ஓனா போகட்டும்னு விட்டுருக்காங்க. பொழைச்சு போ. டேய், ம், கண்டபடி பச்சை தக்காளியை சாப்பிடாதடா, கிட்னில கல்லு வரும். அப்படியா? யார் சொன்னது? இந்தா போன்ல தான் பார்த்தேன். ஆடா நீ வேற ஏக்கா. போன்ல வர்ற செய்தியில பாதிக்கு மேல எல்லாமே உருட்டு தான். ம், அது என்ன வேணாலும் இருக்கட்டும்டா. நாம எதுக்குடா ஆரோக்கியத்தோட விளையாடணும்? வெயிடா, கீழே வெயிடா. போட்டனா உன்னை பாரு. ரொம்ப தான் பண்ற. ஆமா, இங்க உட்காந்து தக்காளி சாப்பிட்டுட்டு இருக்கியே, கடையில வேலை இல்லையா? போறேனே விடு. நான் வர வரைக்கும் மச்சான் தான் வேலை பார்க்கட்டுமே, என்ன குறைஞ்சா போயிட போறாரு? டேய், உன் மச்சான் கிட்ட நைட்டு மட்டன் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன்டா. என்னது? மட்டனா? ஆ ஆமா, உப்பு கறி வைக்கலான்னு இருக்கேன். நைட்டு கொஞ்சம் சீக்கிரம் வா. டேய், கடையில போய் புரோட்டா கிரோட்டாலாம் வாங்கி தின்ட்டு வராத. அட என்னக்கா நீ வேற. கடைய முன்ன அடுத்த நிமிஷம் நான் வீட்டுல இருப்பேன். என் அக்கானா அக்கா தான், அழகு அக்கா. போடா. மட்டன் உடனே ஒரே பாராட்டு. அப்பா, அக்கா அதை மறந்துட்டு போயிடுச்சு. மட்டன் இன்னைக்கு ஒரு புடி புடிதான். பெரிய ஊர்ல இல்லாத அக்கா தம்பி பாசம் பொங்கி வழியுது. 7 கழுத வயசாச்சு, கல்யாணம் கட்டிக்கிட்டு பொண்டாட்டி வீட்டுக்கே வந்தாச்சு. இன்னும் அக்கா முந்தானியை பிடிச்சிட்டே சுத்துறதுக்கு கேவலமா இல்ல? வீட்டுல அக்கா முந்தானியை பிடிச்சிட்டு சுத்த வேண்டியது, கடையில மச்சானோட வேட்டியை பிடிச்சிட்டு சுத்த வேண்டியது. சுயமா எதுவுமே பண்ண தெரியாதா? ஆம்பளை தானே நீங்க? இங்க பாரு, பேசாம போயிரு, இல்ல நான் வேற ஏதாவது சொல்லிட போறேன். போ. சொல்லிதான் பாருங்களேன். இல்ல, நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். சும்மா ஆம்பளை இல்லைன்னே சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன உண்மையை சொன்னா கோவம் வருதோ? ஏய், இத பாரு, இது என்னோட வீடு. இங்க இருக்கிறது பூரா என்னோட ஆளுங்க. இப்ப நான் ஒரு சத்தம் கொடுத்தேன்னு வச்சுக்கேன், எங்க அக்கா ஓடி வந்துடும். முன்ன மாதிரி எல்லாம் நான் மானத்துக்கு பயந்து கம்முன்னு இருப்பேன்னு மட்டும் தயவு செஞ்சு நினைச்சிடாத. நீ என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிடுவேன். உடனே எங்க அக்கா மச்சானுக்கு போன் பண்ணோம். என் மச்சான் டக்குன்னு கிளம்பி இங்க வந்துருவாரு. அவரு எம்பிட்டு டெரரான ஆளுன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. அதோட உன்னை கைய பிடிச்சு தரன்னு இழுத்துட்டு போய் உங்க அம்மா வீட்டுல விட்டுருவாரு. மரியாதையா நடந்துக்க. என்னடா, என்ன ஆச்சு? ஏன் கத்திட்டு இருக்க? இவ சும்மா என்ன வம்புக்கு இழுத்துக்கிட்டே இருக்காக்கா. நாம 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம்ல, அதுல மேடம் கடுப்பாயிட்டாங்க. எப்ப பாரு அக்கா முந்தானிய புடிச்சுக்கிட்டே தான் திருவியலான்னு கேக்குறாக்கா. ஆமாண்டி, இவன் என் தம்பி, என் மூத்த புள்ள. இவன் என் முந்தானைய பிடிச்சிட்டே திரியறதுல உனக்கு என்னடி பிரச்சனை? இல்ல அத்தாச்சி. ஏய், தேவையில்லாம என் பொறுமையை ரொம்ப சோதிக்காத. நான் அமைதியா இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு நல்லது. என் கோவத்தை தூண்டுனேன்னு வையேன், அப்புறம் ஆடிடுவேன் ஆடி. இல்ல அத்தாச்சி, அது. ஏய், இது பாரு, குடும்பத்துல நீ வாழ வந்த பொண்ணு, சந்தோஷமா வாழறதுக்கு உண்டான வழியை மட்டும் பாரு. அதை விட்டுட்டு பிரச்சனை பண்ணி அதுல குளிர் காயலான்னு பார்த்த அம்பிட்டு தான். அப்புறம் இந்த கோமதியோட தனி குணத்தை பாப்ப. உள்ள போ போ. இதுல லுக்கு வேறையா? உனக்குலாம் அக்கா கிட்ட வாங்கினது 10 அடி. டேய்,
இனிமே அவ ஏதாவது சொன்னா ஏதாவது பண்ணான்னு வச்சுக்கோ, என்கிட்ட வந்து சொல்லு. ஆ சரிக்கா. ஷோ, சொல்ல மறந்துட்டேன். போடா, கடைக்கு சீக்கிரமா போயிட்டு வாடா, வேலை நிறைய இருக்கும். நைட் சீக்கிரம் வந்துரு. சரி. ஹேய், இன்னும் நீ உள்ள போலையா? வாங்கினது போதுமா? ஏய், எங்கடி உன் புருஷன்? எப்போ வரான்? எனக்கு தெரியலையே அத்தை. வரட்டும் வரட்டும், பெரிய இவன் நினைப்பு. ஏய், எப்படி அவரை கார்ல இருந்து இறக்கலாம்? மா, தம்பி அப்படிலாம் செஞ்சிருக்க மாட்டாமா. டேய், உனக்கெல்லாம் எதுவும் தெரியாதுடா. இப்பதான் உங்க அப்பா கிட்ட பேசினேன். மா, அவன் இறக்கி விட்டுருக்க மாட்டான். அவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது வாக்குவாதம் நடந்திருக்கும். அவரே இறங்கி போயிருப்பாரு. ஆ, அந்த வாக்குவாதத்துக்கு காரணம் யாரு? அவனா தானே இருப்பான். புத்தி போல பொழைச்சுக்கோன்னு அனுப்பி வைக்காம லோன் வாங்க கூட போனார்ல, அவருக்கு இது தேவைதான். இந்த எகத்தாலும் உன் புருஷனுக்கு ஆகாதுரி. மா, விடுமா, அவன் வரட்டும். ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சுன்னு கேட்போம். சொல்லுவான் எப்படி சரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு. அத்தை, கதிர் வந்துட்டான். இப்போ என்ன பண்ணணும்? அவனுக்கு போய் ஆர்த்தி எடுக்கணுமா? இல்ல அவரை நடுவழியில இறக்கி விட்டதுக்கு திஷ்டி சுத்தி போடணுமா? வரட்டும் வரட்டும்னு சொல்லிட்டு இருந்தீங்க, அதான் வந்துட்டான்னு சொன்னேன். வந்த உடனே திட்டாதீங்க அத்தை. என்னம்மா சொன்ன? திட்டாதீங்களா? சரிம்மா, வேணா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திட்டவா? டேய், என்னடா மூஞ்செல்லாம் இப்படி வேர்த்து போயிருக்கு? என்னம்மா? கார்ல தானடா போன, அதுக்கே இப்படி வேர்க்குதா? அம்மா ஒண்ணு இல்லம்மா. மா ஒண்ணு இல்லம்மா. ஏய், என்னடி பாத்துட்டே இருக்க? போய் தண்ணி கொண்டு வா போ. போ. போறேன். ஐயோ, எப்படி ஆயிட்டான் பாரு. ஆளை பாருடா எப்படி இருக்கான்னு. வேலை லோனுன்னு எப்படி அலைஞ்சு எப்படி ஆயிட்டான் பாரு என் புள்ள. ச்சே, சட்டெல்லாம் எப்படி தொளதொளன்னு ஆயி போச்சு பாருடா. இவன் வீட்டுல ஒழுங்கா சாப்பிட்டா தானே? குடுடி, ஆடி அசைஞ்சு வரா. இந்தா குடிடா. ஆமா, 2 பேரும் பேங்க்குக்கு போனீங்கல்ல? போனோம். அங்க என்ன நடந்துச்சு? அதை விடு. திரும்பி வரும்போது என்ன நடந்துச்சு? ஏன் உனக்கு தெரியாதா? ஏன் நீ சொல்ல மாட்டியா? அப்பாவுக்கு நிறைய சந்தேகம் இருந்துச்சு, கேட்டாரு. நானும் பதில் சொன்னேன். அவருக்கு திருப்தி ஆகல. பிசினஸ்லாம் வேண்டாம், கடைக்கு வந்து வேலை செய்யணும்னு சொல்றாரு. ஓஹோஹோ, அப்ப உடனே கார்ல இருந்து இறக்கி விட்டுட்ட, அப்படிதானே? மா, அது நான். அவர் உனக்கு அப்பாடா. நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியில இருந்தே அவர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு தெரியாதா எது சரி எது தப்புன்னு? அவர் ஏதோ சொன்னாரா, இவன் உடனே கார்ல இருந்து இறக்கி விட்டுட்டானா? அம்மா. டேய், நீ என்ன சொன்னாலும் தலையாட்டுற அம்மா கிடையாதுடா. 4 சந்தேகம் கேட்டு ஒரு யோசனை சொன்னா கோவம் உனக்கு அப்படியே பொத்துக்கிட்டு வந்துருமாடா. என்னடா நினைச்சிட்டு இருக்க? இத பாரு, அவர் அனுபவத்துக்கு அப்படி பேசதாண்டா செய்வாரு. நீ கேட்டுதான் ஆகணும். உடனே அவரை கார்ல இருந்து இறக்கி விட்டுருவானாடா இவன்?